டாஸ்மார்க்ன்றது இன்னைக்கு எல்லா பசங்களுக்கும் போற பசங்க இன்னொரு டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் யாருன்னு சொல்லி வர சொல்லுங்க. தீர்மானம் போட்டு போன ட்ரிப்பை நம்ம 4வது தீர்மானம்னு எழுதிருக்கிறோம். அதுக்கும் அது எமர்ஜென்சின்னு ஒரு 3 இம்பார்ட்டன்ட் தீர்மானம் போட்டோம் செயல்படுத்தலைன்னும் போது கண்டிப்பா அதோடைய டிபார்ட்மெண்ட் ஆள வர சொல்லுங்க. வீடியோக்கு ஃபோன் பண்ணுங்க. யாருக்கு பண்ணணும்? வீடியோ ஃபோன் பண்ணுங்க. வீடியோ ஃபோன் பண்ணுங்க. வீடியோ ஃபோன் பண்ணுங்க. வீடியோ பாத்துக்கங்க. நீங்க நான் என்ன சொல்றேன்னா நடுவுல இருக்குது 3 நாள் தீர்மானம் போட்டுட்டு போறோம். அரசாங்கம் என்ன சொல்லுது? போஸ்டல் வேலை செய்றாங்க. அதான் சொல்றாரு. இவங்க வேலை செய்யறது போஸ்டல் வேலை செய்றாங்க. இங்க அங்க மாத்தி விடுறதா உங்களோட வேலை. ஐபோன்ல கேளுங்க. எங்களுக்கு பதில் வேணும் சார். போன தீர்மானத்துல எமர்ஜென்சி போட அதுக்கு நீங்க யார்கிட்ட கேட்க சொல்றீங்க சார்? நீங்க உங்க பதில் உங்க இன்னைக்கு போய் பாருங்க. கரெக்ட் சார். இப்ப நான் கேட்கறேன், போன கிராம சபால போன தீர்மானத்துக்கு பதில் வேணுங்க. அந்த துறையை வச்சு வர சொல்லுங்க. நான் போய் ஒண்ணு தலைய முடியும். ஊர்ல இருக்கிற பிரச்சனை உங்ககிட்ட தான் சொல்ல முடியும். நீங்க எங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நீங்க தான் பதில் சொல்லுவாங்க. என்ன தீர்மானம் போட்டாலும் அவங்க செயல்படுத்த மாட்டாங்க. நியூஸ்ல போடணும். தீர்மானமே ஏதாம பாருங்க எவ்வளவு கேப் இருக்கு பாருங்க. முன்னாடி என் பேர் ரவிக்குமார். இந்த காரோடையில் தான் இருக்கிறேன் நான். ஆக்சுவலாக அந்த ஒயின் ஷாப்புன்ற ஒரு ஆக்சுவலாக போன தீர்மானத்தில் வந்து 4 முறை தீர்மானம் போட்டு தீர்மானத்தை நிறைவேற்றாத ஒரு தீர்மானம்னு சொல்லி ரொம்ப அதாவது போர்க்கால அடிப்படையில் நாங்கள் சரி செய்திருவோம். அதுக்கு ஒரு 3 தீர்மானம் 5 தீர்மானம் கேட்டிருந்தாங்க. 3 தீர்மானம் போட்டிருக்கிறாங்க போன கிராம சபாவில். போட்டதில் 2 வந்து ஒரு குப்பை எடுக்கணும்னு சொல்லி ஒன்றும், ஒரு குளத்தை ஒன்று ரெடி பண்ணணும்னு சொன்னதையும் செய்கிறதா சொல்லிட்டாங்க. 3வதாக டாஸ்மார்க்கு கேட்டதுக்கு அந்த துறைக்கு நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்ற வார்த்தையை மட்டும் சொல்கிறாரே தவிர அந்த டாஸ்மார்க்கிட்ட இருந்து என்ன அந்த துறையிலேருந்து எங்களுக்கு என்ன பதில் வந்ததுன்றது கேட்டால் அவங்ககிட்ட சொன்னோம். அது வரை தான் எங்கள் வேலை, மற்ற வேலையெல்லாம் எங்களுக்கு கிடையாதுன்ற அளவுக்கு தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதான் சொன்னேன், போன கிராம சபாவில் தீர்மானம் போட்டதை அடுத்த கிராம சபாவில் பப்ளிக்கு கேட்பாங்கன்றது கூட புரிஞ்சிக்காத ஒரு அதிகாரிகள் தான் இன்றைக்கி வேலை செய்துட்டு இருக்காங்க. அடுத்த தீர்மானத்தில் கேட்பாங்க, அதுக்கு உண்ட பதில் இப்போ குளம் வந்து கான்ட்ராக்ட் விட்டுட்டோம், இன்னும் வேலை தான் ஆரம்பிக்கலைன்ற வார்த்தையை சொல்கிறா போல் இந்த ஒயின் ஷாப்பை நாங்கள் எடுக்க போகிறோம், இத்தனாம் தேதி எடுத்துருவோம், இந்த மாதத்தில் எடுத்துருவோம்னு ஏதாவது ஒரு பேருங்கன்னா துறைக்கு கொடுத்துட்டோம். அப்போ அந்த துறை கூட என்ன ஆகுனா ஒரு கிராம சபாவில் மறுபடியும் கேட்பாங்க, அதுக்கு உண்டான பதில் சொல்லணுன்ற அளவுக்கு கூட இன்றைக்கி டாஸ்மார்க்கு அந்த துறையை வேலை செய்யலைன்றது தான் அர்த்தம். அப்போ பப்ளிக்கை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்கன்றதுக்கு இது ஒரு சான்று. ஒரு தீர்மானத்துக்கு அடுத்த கிராம சபா தீர்மானத்தில் அது கேள்வி கேட்பாங்க, அந்த பப்ளிக்கு பதில் சொல்லணுன்றது கூட ஒரு கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா, அந்த துறையில் இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாதான்றதை இந்த பப்ளிக் இந்த காரோட சார்பாக நான் கேட்குறேன். அது பக்கத்தில் வந்து நிறைய ஸ்கூல் இருக்குது, 3 ஸ்கூல் இருக்குது, 3 வங்கி இருக்குது. பப்ளிக் இன்றைக்கி கிராம சபாவில் கூட எல்லா பெரியவங்களை தாய்மார்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, எங்கள் வீட்டு பசங்க போகும்போதெல்லாம் எங்களுக்கு நிறையா தொந்தரவுகள் இருக்குதுன்றாங்க. அவங்க என்ன கவர்மெண்ட் என்ன நினைக்குது, ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை ஆகணும்னு நினைக்கிறாங்களா, அல்லது பப்ளிக் சைடில் அடிச்சுக்கணும் இன்றைக்கி